வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ பொங்கலுக்கு என்னடானா புளியோதரையும் போட்டு கழிச்சு விட்றேன் மாதிரி. ஏங்க நம்மளும் பேசாம போய் வேட்டி சட்டை கட்டிட்டு வந்துருவோம். நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது வேட்டி. சரி, இப்போ நீங்கள் கீழே வேஷ்டி இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? அவனை காலை இப்படி தூக்கிட்டு நம்மகிட்ட ராஜிக்கிறனா பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஃப்ளிப்கார்ட் வந்திருக்காருங்க. ஓகேங்க. ஸோ ரிப்பப்ளிக் டே சேல் அப்படின்னு போட்டாங்க. எபிக் ரிப்பப்ளிக் டீல்ஸ் ஆன் ஸ்மார்ட் ஃபோன் போட்டிருக்காங்க. HDFC பேங்க் கார்டு இருந்ததுன்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டா. ஓகே, 1 சூப்பர் காயின் இஸ் ஈக்குவல் டு 2 rupees ஆங்க. அப்போ என்ன அர்த்தம்? 100 காயின் போட்டால் 200 ரூபா குறையும். அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் சூப்பர் காயின்ஸ் இருக்கு. காயின்ஸ் வந்து கொஞ்சம் கோலார் தாங்க. லாஸ்ட் டைமே வந்து ஏதோ புக் பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கும் அது இதுன்னு நானுங்க. ஒரு சிலருக்கு என்னதுடா 1 சூப்பர் காயின் ஒரு பக்கம் ஏர்லி ஆக்சஸ் இருக்கு சேலுக்கு. அப்புறம் இன்ஸ்டன்ட் 12% ஆஃப் வித் பேங்க் ஆஃபர்ஸ்னு போட்டிருக்கான். பிக்கஸ்ட் மான்யூமெண்டல் டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன் ஏர் 93,900க்கு. ஆனால் ஹைலைட் என்ன தெரியுமா? இன்க்ளூசிவ் ஆஃப் கார்டு ஆஃபர் எல்லாமே தான். ஆல்ரெடி அந்த போன் வந்து 1,20,000 ரூபாய்க்கு இருக்குன்னே வைப்போம். இது ஸ்டாக்கே பெருசா இல்ல. என்னது இது 256 தான். ஓகே ஓகே. அதுல போட்டிருக்க மாதிரி இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் ஆஃபர்ஸ் என்னெல்லாம் பார்த்தா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கார்டு ஆஃபர், எல்லா ஆஃபரையும் போட்டிருப்பான். கிட்னி ஆஃபர் வரைக்கும் இருக்கும். சர்ப்ரைஸ் என்ன தெரியுமாங்க? இந்த ஐபோன் ஏர்ல தாங்க இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அது நல்லா தான் இருக்கு. அந்த வீடியோ குவாலிட்டி எப்படின்னு கூட பாத்துக்கோங்க. அது நல்லா தான் இருக்கும். ஆனா வாங்க சொல்ல, ஏன்னா நீங்க 90,000க்கு எந்த ஆஃபருமே இல்லாம 83Kக்கு எந்த ஆஃபரும் இல்லாம ஐபோன் 17 கிடைச்சிடும். அப்புறம் எதுக்கு நான் குட்டிக்காரன் அடிச்சு ஏர் வாங்கணும்? இதே 17 கேட்டீங்கன்னு வைங்களேன், இந்த வருஷம் ஐபோனோட பேஸ் மாடல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாடலா. கண்டிப்பா அதோட வீடியோ வந்து ஆஃப்டர் செவரல் இயர்ஸ் ஐபோன் 17 வந்து வீடியோ நாங்க பொங்கலுக்கு அப்புறமாவது போட ட்ரை. என்னடா கீழ எத்தனை பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க? T4 Ultra 18,500 ரூபாய்க்கு T4 Ultra. நிஜமாவா? 9300டா. என்ன காஸ்ட் அது? 32,000ல அது. ஏன் எனக்கு புரியலங்க. 37,000 36,000க்குலாம் வித்துட்டு இருந்ததுங்க. ஆமா, அதே பிரைஸ்ல தான் இருக்கு. எப்படி ஏதோ திருடிட்டு வந்து விப்பாங்களா? T4 Ultraனா 18-19,000னா சமங்க. அண்டர் 20Kனாலே பயங்கர. அதுல பெரிஸ்கோப்லாம் இருக்குங்க. இப்போ என்ன இது எனக்கு புரியல. ஏதோ இது தெரியாம மிஸ்டேக்கா? T4 Ultra கிரேசி போனுங்க, சரியா? அதனால தாராளமா 18,500 ரூபாய்னா ரெண்டா வாங்கிக்கோங்க. நல்ல போன் தாங்க அது, சரியா? அந்த பிரைஸ்க்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். 37,000 அடுத்து என்னன்னா Redmi Note 14 SE. அது வந்து கிளாசிக் நோட்டு 3.5 ஜாக் இருக்கும். அதுவும் நல்ல ஃபோன் தான். ஸோ மீடியா சென்ட்ரிக்காக யாராவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல டிவைஸ், சரியா? A35 அதுவும் அற்புதமான ஒரு டிவைஸ். 18,500 ரூபாய்க்கு தான் இது முன்னாடி வித்தாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா மற்ற ஃபோன்லேயே ஸ்டார் இருக்கு, இதில் ஸ்டாரே இல்லை. அப்போ இதுக்கப்புறம் கார்டு ஆஃபர் இருக்கும். சப்போஸ் ஒரு 1000 1,500 கார்டு ஆஃபரில் குறைஞ்சதுன்னா அப்போ இன்னும் பிரைஸ் குறையுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ வாங்க முடியும்னா 17,000 ரூபாய் கூட வாங்க முடியலாம். ஸோ ஆல்ரெடி அது நல்ல டிவைஸ், ரைட்டா? ஸோ அப்போ மொத்தம் கேலக்ஸி A35 இருக்கு. இப்போ GT30 அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப்புங்க. அது அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லை. 30 Pro வந்து உங்களுக்கு 20Kன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இது வெறும் 30, அதனால வேணாம். AI பிளஸ் இது வந்து வேணாம். பேர்ல இருக்க பிளஸ் நிஜத்துல இருக்காது, அதனால இப்போதைக்கு ஸ்கிப்பு. P3 Ultra 8350 இருந்த போனு. ஸோ அது வந்து ஆல்ரெடி இந்த பிரைஸ்க்கு தான் வித்துட்டு. இதை விட 19,000 ரூபாய்க்கு P3 Ultra வந்துச்சு. அதனால 23 இல்ல லான்ச் பிரைஸ் இது. ஆமா, அதுலயே அதனால ஆஃபருங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது மிஸ்டேக்கான்னு தெரியல. T4 Ultra 18,500ங்கிறது கிரேசி பிரைஸுங்க, சரியா? அது வந்து என்னால் இன்னும் நம்ப முடியல. இவனுங்க ஏதாவது ஏமாத்துறானுங்களா இல்லாட்டி தெரியாமல் போட்டு வச்சிருக்காங்களான்னு புரியல. சரி பார்ப்போம். ஸோ சர்டிஃபைட் க்ரௌட் ஃபேவரட்ஸ் என்னன்னா ஐஃபோனு, மோட்டோரோலா, விவோ எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதை கிளிக் பண்ண போகுமா? இப்போதைக்கு வரல, வருமா? சரி, இந்த பலூன் எல்லாம் பிடிச்சிட்டு நம்ம இப்படி போறோமாமா? இவ்வளவு பேர் வாங்கிட்டு போறாங்களா? டீல்ஸ் டு லுக் அவுட் ஃபார் திஸ் ரிப்பப்ளிக் டே ஈவெண்ட். போடு ஸ்னாப் டிராகன் வேரியன்ட் இப்போ விஷ்லிஸ்ட்ல இருக்குன்னா அனைமே இது 40,000 ரூபாய்க்கு தான் மறுபடியும் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு இருக்கும். டீல் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர் 40Kல வரும்போது S24 வித் ஸ்னாப் டிராகன் குட். இப்போ எனக்கு என்னன்னா ஐஃபோன் 17 வந்து ஆல்ரெடி ஸ்டாக் வந்து பத்தலை, சரியா? டிமாண்ட் அதிகமா இருக்கு. அதுல வண்டியில் வரப்பட்டு உருட்டி வச்சு. ஆமா, எனக்கு அதனால சந்தேகமா இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற பிரைஸ்க்கு ஏதாவது இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. சப்போஸ் 75 வரைக்கும் வந்தது கார்டு ஆஃபரோட அப்படின்னா, கார்டு ஆஃபரோட 75,000 ரூபாய்க்கு வந்ததுன்னா அவ்வளவுலாம் குறைக்க மாட்டாங்க. இல்லடா, முன்னே 4,000 ரூபாய்ல இருந்து மேக்ஸிமம் 6,000 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சது. இப்போ நான் என்ன சொல்றேன், 8,000 ரூபான்னு சொல்றேன் கார்டு ஆஃபர். ஸோ கார்டு ஆஃபரோட 75,000க்கு வந்து சப்போஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லாம் சேர்த்து போட்டு இன்னும் குறைஞ்சதுன்னா யூ கேன் என்ஜாய், சரியா? நல்ல ஃபோன் ஐஃபோன் 17. அப்புறம் மோட்டோரோலா Edge 60 Fusion இதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன்னு கிடையாது, அதே சமயம் சொல்ல மாட்டேன். சரி, Oppo K30X எப்படி அப்படின்னா உங்களுக்கு இந்த டியூரபிலிட்டி, IP69 இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் தான் Oppo K30. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா P4X. இது நம்ம இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து டிமென்சிட்டி SoC ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னா நீங்கள் P4X வந்து ஓகே தாங்க, ஓரளவுக்கு டீசென்டான நல்ல. ஆமாம், அதே சமயம் செக்மெண்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஃபோனா இது T4X. Z10X T4X எல்லாமே ஒன்று தான். ஏன்டா இதை பாடுபடுத்துறீங்க? T4X வந்து இது தானே 7300 தானே. Oppo K13 அது வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். விஷ் லிஸ்ட்ல இருக்கு. இதெல்லாம் வந்து விரைவில் ரிவீல் பண்ணுவாங்க அப்படி இருக்கு. ஸோ பேட்டரி லைஃப்காக அப்படின்னும் போது Oppo K13, பட் கை விரல் வந்து லைட்டா வலிக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் அதிகங்க, 200க்கு மேலங்க அது.
ஃபோன் 2 ப்ரோ எப்படின்னா மோனோ ஸ்பீக்கருங்கிறத மறந்துடாதீங்க. மற்றபடி வந்து ஒரு நல்ல மீடியா சென்ட்ரிக் டிவைஸ். ஆனால் ப்ரைஸ் வந்து 17,000 கீழே இருந்தால் சிஎம்ஓ ஃபோன் 2 ப்ரோ ஓகே. அவன் அதுக்கும் மேலே இருந்தானா வேணாம் போட்டுங்க. அடுத்து வெறித்தனமான ஃபோன் 2 வருது. C75 அது அதுக்கடுத்து S24 FE சூப்பர் ஃபோன் 30,000 வந்ததுன்னா கிரேசி. ஏன்னா அவன் இப்போ தற்போது பார்த்தா 35,000 கிட்ட போட்டு வச்சிருக்கானுங்க. 30,000 வந்துச்சுன்னா S24 FE கன்சிடர் பண்ணுறது குட். அதே மாதிரி நத்திங் ஃபோன் 3 இதுக்கு முன்னாடி 20,999 வந்துச்சு ஆஃபரில். ஸோ அதே ப்ரைஸ்க்கு வந்ததுன்னா மாஸ். அதே மாதிரி பிக்சல் வந்து 39,999 வந்ததுன்னா மாஸ். சரி பார்ப்போம். M8 ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நிறைய பேசிட்டோம், நியூஸ்லேயும் பேசிட்டோம். சைனாவில் ரிலீஸ் ஆன Note 15 தான் நம்ம ஊரில் M8. சரியா, அடுத்து வந்து Reno 15 இது வந்து ஸ்கிப்பு. iPhone 16 வந்து 52K இதுக்கு முன்னாடி லான்ச் ஆச்சுங்கிறத மறந்துடாதீங்க. டீல்ல இதுக்கு முன்னாடி வந்து அண்டர் 60K வந்துச்சு. ஆமா, பட் ஆனா அப்ப அண்டர் 60 இல்ல 52 ஆனா அதான் பர்ச்சேஸ் பண்ண முடியல. வாங்கிட்டாங்க. அமுக்கு நான் ஏன் வரல வாங்கினாங்களே, சுடரோட ஃப்ரெண்ட்ஸே வாங்கியிருக்காங்க. ஆமா 52க்கு வாங்கினாங்க. அதனால 52 அது வந்து ஆல்ரெடி இருந்த பிரைஸ் 52க்கு வந்ததுன்னா ஒர்த்து. 55க்கு வந்தா கூட ஒர்த்துங்க. S24 FE ஆல்ரெடி சொன்னதான் 30,000 வந்தா ஒர்த்து. X300 ஆல்ரெடி நாங்க சொல்லியாச்சு, ஆஃப்லைன் ஸ்டோர்ல போய் நல்ல பிரைஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் பிக்சல் 10 ப்ரோ வேற லெவல் ஃபோனு. ஆனால் எப்படி பார்த்தாலும் அது 80,000 85,000 அப்படிதான் இருக்கும். அது கீழே இப்போதைக்கு போகுமான சந்தேகம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 85,000 வருதான்னு பார்ப்போம். அடுத்து வந்து S25 அதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் 60,000 வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். S25 அல்ட்ரா எப்படி பார்த்தாலும் 1,10,000 அப்படி தான் இப்போதைக்கு சுத்தம். அது கீழே வருமானது சந்தேகம் தான். 17 ப்ரோ மேக்ஸ்லாம் கண்டிப்பாக பாருங்களேன். இப்போ ஆல்ரெடி இருக்கிற ப்ரைஸே தான். கார்டு ஆஃபர் வேணா எதாவது எக்ஸ்டெண்ட் ஆகலாம். நத்திங் ஃபோன் 3 அதே 40,000 வந்ததுனாலே மாஸ் தான். எவ்வளோ ப்ரைஸ் இப்போ போட்டிருக்கான்னு பார்ப்போம். 80,000 போயிடுச்சுங்க. ஆமா, நாங்கள் 35,000 வாங்கினோம். நம்ம எவ்வளோக்கு வாங்கினோம்? 40 அந்த மாதிரி. நான் 512. ஓகே, நாங்கள் அந்த ரேஞ்சில் வாங்கினோம். ஆமாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல டீல் வந்துச்சுன்னா நத்திங் ஃபோன் 3 நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நல்ல டிவைஸ் தாங்க. அந்த ப்ரைஸ்க்குலாம் அது அல்ட்டியான டிவைஸ். ஆனால் 80,000 ஸோ Edge 70 இருக்கு. Edge 70 இப்போ தின் இல்லை, நல்ல தின்னான ஃபோனு. ஆமாம், 5.99mm. ஸோ IP68 69 எல்லாமே கொடுக்குறான். போக்கோ F7 30,000 வந்ததுன்னா அகைன் ஒர்த்தியான ஒரு ஃபோனு, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா. 3A ப்ரோ வந்து ஒரு 27 26 அப்படி வேணா எதிர்பார்க்கலாம். போக்கோ X7 ப்ரோ 120K வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் ஆல்ரெடி அந்த பிரைஸ்ல சுத்திட்டு இருக்கான் எப்பயாவது அப்பப்போ. அதனால இப்போ K13 டர்போ நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வருமா, அந்த ஃபேன்லாம் கொஞ்சம் நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேன்ல காத்து வருதாமா? ஃபேன்ல காத்து மட்டும் இல்லை, டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுதான். இதுக்கு முன்னாடி அதுவே ஆகாம இருந்தது. அதே மாதிரி போக்கோ F6ங்க, அது வந்து சம்டைம்ஸ் வந்து அண்டர் 20K வரான். இப்போ வந்து 22K இருக்கு. ஒரு சில நேரம் ஆவரேஜ் பேட்டரி அந்த CV எப்படி சொன்னனோ அதே தான் F6ம். பேட்டரி லைஃப் மட்டும் ஆவரேஜா இருக்கும், மற்றபடி டிவைஸ் நல்லா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்ல பீஸ்ட். ஆமா, இந்த F சீரிஸ்ல வந்து F36லாம் நம்ம ஆல்ரெடி சொன்னதா ஸ்கிப் தான் இப்போதைக்கு. சரியா, டியூ ட்ராப்போட வாங்குறதுக்கு மனசு வந்ததுன்னா வாங்கிக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. இந்த சீரிஸ்லேயே இன்ஃபினிக்ஸ் மட்டும் தாங்க நல்லா தெரியுறான். Note 50s கிரேசி ஃபோன், கர்வ் டிஸ்பிளேலாம் வச்சு பயங்கரமா இருக்கும். G96 டீசென்டான ஃபோனு. மோட்டோரோல எனக்கு பயமா இருக்கு, சொல்லலாமா வேணாமா? யாருக்கும் நம்பி சொல்ல முடியல, அதான் மோட்டோ கிட்ட பயமா இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு iPhone 16லாம். iPhone 16க்கு 17க்கு பெரிய டீல் இருக்காம வண்டிலாம் தூக்கிட்டு வரானுங்க. ஆமா, அப்புறம் நம்மள அந்த வண்டியில படுத்திட்டு போயிடுவாங்க. அதானே சும்மா ஏதாவது இப்படிதான் சொல்றானுங்க. iPhone 17 16க்கு வந்தாலே போதுங்க. 55K iPhone 16 வந்தா ஓகே. சும்மா ஏதாவது இங்க வேற அவுட் கேட்ட இது MRP வந்து உங்களுக்கு 19,999, நாங்கள் வந்து சேல் ப்ரைஸில் 15,999 விற்போம். எக்ஸ்ட்ரா ஆஃப் ஆன் எக்ஸ்சேஞ்ச் 5,000 ரூபாய். அப்போ எக்ஸ்ட்ரா புரியுதுரா, ஆனால் நீ என்கிட்ட இருந்து கேட்குற ஃபோனை புதுசாக கேட்பியே. ஃபைனல் சேல் ப்ரைஸ் 10,000 ரூபா. நோ காஸ்ட் EMI அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. இதெல்லாம் போட்டு பார்த்தா கடைசியில் ஃப்ரீயாக வாங்குறீங்க. 20,000 ஃபோன் உங்களுக்கு நாங்கள் 10,000 கொடுக்குறோங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நோ காஸ்ட் EMI புரியுதா? ஆமா, ஸோ வேற லெவலில் இருக்குன்றாங்க. கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும், வாங்கும்போது தான் கிழிச்சு விட்டுருவானுங்க. மக்களே கெட் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் ஏதாவது ரிவீல் பண்ணிட்டோம் கிரேசியா, கண்டிப்பா நாங்க எப்பயும் மாதிரி நோட்டிஃபை பண்ணுவோம், உடனுக்குடன் அப்டேட் பண்றோம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா செக் பண்ணிட்டு டிவைஸ் வாங்குங்க. இல்லைன்னா தேவையில்லை, சும்மா பார்த்து வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். மற்றபடி உங்களை வாங்க சொல்லி இல்லை. சரிங்க, ஸோ இதோட மேலும் நிறைய டீல்ஸ் வரும். அதில் உருப்படியான டீல்ஸோட திரும்ப அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓகே, அதற்கு விடைபெற்றுக்கொள்வோம். சிவபரணி சரி பார்க்கலாம். பாய், ஹாப்பி பொங்கல். எல்லாம் ஊருக்கு கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிளம்பி போயிட்டு வாங்க, பாய்.